ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கள், அதாவது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,175 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது 375, அதாவது 24,375 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்திங்கன்னா 24,378, லோ பார்த்திங்கன்னா 24,252. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 24,270 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த லெவல் இந்த ஜோனில் தான் ஓடிட்டு இருந்த மார்க்கெட். அதாவது ஒரு நிமிஷங்க காட்டுறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே தான் ஓடிட்டு இருந்தது. இந்த ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து பாஸ்ட் 20 டேஸ் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 24,200 லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் நியர் டு 24,400 நியர்பை வரைக்கும் போயிட்டு அந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகாமல் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த 24,270 லெவலில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே, அதாவது நாளைக்கு ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். ஸோ மார்க்கெட் இப்படி இருக்குது, ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, இந்த கேண்டலோட அப்பர் எண்டு தான் நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷம், இந்த ஏரியா ஒரு நிமிஷம், இந்த ஏரியா வச்சுக்கணும். அதாவது 24,180 190 வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த லெவல் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே ஆகும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க, அதாவது 24,050 அந்த 250 to 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அதாவது 24,060 to 70 அந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் தற்போதைக்கு வந்து ஒரு இறங்கும் பட்சத்தில் அவ்வளோ தூரம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/7/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,180 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் கீழே இறங்க பட்சத்தில் 24,160 to 170 வந்து ஒரு லெவலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் லெவலை நம்ம இந்த இடம் தப்பு பண்ணிட்டேன். 24,060 to 70, ஓகேங்களா. 24,060 to 70 இது செகண்ட், அதாவது பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் மோஸ்ட் பாசிபிள் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போர்ட் பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். 24,320 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,320 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது நல்ல ஒரு கிளியர் கட் பிரேக் அவுட் கொடுத்தும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டிக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,400 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 24,270 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 24,320 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,180 வந்து க்ரூஷலாக இருக்கும். இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். மோர் ஓவர் நிஃப்டி வந்து ஃப்ரைடே
குளோபலாக கிஃப்ட் நிஃப்டி குளோபலாக எல்லாம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டான 24,320 வந்து ஒரு க்ரூஷலாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஜம்ப் ஆகிட்டு கூட அங்கே சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.